நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோட நியூஸை எடுத்து பார்த்தாலும் அதில் பிரேக்கிங் நியூஸாக இருக்கிற ஒரே விஷயம் அமெரிக்கா விசஸ் இந்தியா டாரிஃப் வாரை பற்றி தான். இன்னைக்கு எந்த ஒரு நாட்டில் நீங்கள் இருந்தாலும், அமெரிக்காவில் நீங்கள் இருந்தாலும், லண்டனில் இருந்தாலும், யூரோப்பில் இருந்தாலும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லா நியூஸ்லையுமே இந்த ஒரு லைனை உன்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக இந்த ஒரு விஷயம் இப்போ மாறி இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டாரிஃப் பிரச்சனை. சரி, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ட்ரம்ப்புக்கு என்னதான் விஷயம் எக்ஸாக்டாக தேவைன்னா, அவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் என்ன தேவைப்படுதுன்னா, ரஷ்யா இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிக்கணும். அது முதல்ல அமெரிக்காவுக்கு, முக்கியமாக ட்ரம்ப்புக்கு தேவை. ரெண்டாவது என்ன அப்படின்றப்போ, அமெரிக்காவில் விளையிற எல்லா ப்ராடக்ட்ஸும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நாங்கள் இந்தியாவில் விற்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட அடுத்த ஒரு விஷயம். ஸோ இதனால அமெரிக்காவில் இருக்கிற எல்லா விவசாயிக பொருட்களுமே இந்தியாவில் விற்கணும்னா, அப்போ இந்தியாவிலே விளையிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எங்கே போய் நாங்கள் விற்கிறது? அங்கே இருக்கிற நம்ம ஊர் விவசாயிகள் எங்கே போய் விற்பாங்க? நம்ம ஒரு விவசாயிகளோட நிலைமை என்ன மாறும்? இதுதான் இந்தியா கேட்குது. இந்த ரெண்டு விஷயம் நடக்கல அப்படின்றப்போ பட்சத்தில் அமெரிக்கா வந்துட்டு இந்தியா மேல 50% டாரிஃப் இப்போதைக்கு போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு டாரிஃப் இதுக்கப்புறமா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ட்ரம்ப்புக்கு தேவை இந்த ரெண்டு விஷயம் அப்படின்றப்போ இந்தியாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்தியா என்ன முடிவுகள் இதுக்கப்புறமா எடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் இன்னைக்கு உங்களுக்காக பல இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இருக்கிறதுல இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்த ஒரு ட்ரம்ப் டாரிஃப் ஒரு பிரச்சனையை பத்தி என்ன நடந்திருக்குன்றது வெறும் மறக்கும் போல 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்குங்க. விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப பார்க்கும்போது, முதல்ல இந்தியாவில் ஒரு சில பிரச்சனைகளை வந்துட்டு சில ட்ரேடர்ஸும் எக்ஸ்போர்ட்டர்ஸும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, முக்கியமாக இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் செய்கிறவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லை அவங்க உருவாக்குற அந்த பொருட்களோ இல்லைனா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோ வந்துட்டு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அது அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்றப்போ, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு ஒரு டாரிஃப் வார் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்குற எல்லா பொருட்களுமே நாங்க 50% எக்ஸ்ட்ராவா டாரிஃப் கொடுத்து தான் நாங்க வந்துட்டு எங்க கைக்கு வாங்க முடியும். அதுக்கப்புறமா நாங்க மார்க்கெட்டுக்கு வந்துட்டு உங்க பொருளை சேல் பண்ணணும் அப்படின்றப்போ, முன்ன வித்த விலையை விடவே இப்போ நான் அதிகமா விற்கணும். ஸோ இதனால மக்கள் வாங்குவாங்களான்றது தெரியல. இதனால எங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகும் அமெரிக்கால. ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க பொருளை வாங்க மாட்டோம் இந்த பிரச்சனையை முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இருக்கிற பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்தியாவில் விற்கக்கூடிய செல்லருக்கு வந்துட்டு சில நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. இதுல யாரெல்லாம் இப்போ பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் முக்கியமா எக்ஸ்போர்ட்டர்ஸ், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்பவர்கள், எக்ஸ்போர்ட்டர்ஸ், ட்ரேடர்ஸ், அதே போல சின்ன சின்ன பொருட்களை வந்துட்டு உருவாக்கி அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஏற்றுமதி செய்யறவங்க, சின்ன சின்ன பிசினஸ் மேன்ஸ், அதே போல சில வியாபாரிகளும், அதே போல முக்கியமா விவசாயிகளுமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு செய்யப்படுற ஏற்றுமதி ரொம்பவே கம்மியாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லப்படுது. இதனால வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் இருக்கிற எக்கனாமியும் இதனால சில சரிவுகளை வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த டாரிஃப் வார் போகும்போது நேத்திலிருந்து இந்தியா இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்தியாவில் இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு என்னதான் தேவை அப்படின்றது பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் நான் முன்ன சொன்னேன். ஒன்னு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நட்பு முறியடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, அமெரிக்கால விளையிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், உதாரணத்துக்கு டைரியில பார்த்தீங்கன்னா பால் வரும், அப்புறம் வெண்ணெய், எண்ணெய், தயிர், இந்த மாதிரி சில விஷயங்கள், பட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ இது அது கூடவே சாக்லேட்ஸ். மூணாவது வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா நாலாவது நட்ஸு, அதுக்கப்புறமா அஞ்சாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இந்தியா வாங்கணும். இது கூடவே அமெரிக்கா இன்னொன்று ஒரு விஷயத்தையுமே வற்புறுத்துது. அதுதான் GM ஃபுட்ஸ். இந்த GM ஃபுட்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றப்போ, ஜெனட்டிக் மாடியூல் ஃபுட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. இந்த ஜெனட்டிக்கலி மாடியூல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிதல் வந்திருக்கும். ஒரு காய்கறியோ ஒரு பழங்களோ வந்துட்டு ஜெனட்டிக்கலா வந்துட்டு உருவாக்குறது, விளைய வைக்கிறது, மருந்துகள் போட்டு செய்யப்படுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது இன்னொன்று ஒரு வற்புறுத்தலுமே கொடுக்குது. ஸோ இதுக்கு இந்தியா வந்து என்ன சொல்லுது அப்படின்றப்போ, உங்ககிட்ட இருந்து எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கினா இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் பண்ற பொருட்களை நான் எங்க போய் விற்கிறது? விவசாயிகள், எங்களோட விவசாயிகள் இதனால வந்துட்டு பாதிக்கப்படுவாங்களே. நீ உன் ஊர்ல இருக்கிற விவசாயிகள் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னோட விவசாயிகள், என் நாட்டில் இருக்கிற விவசாயிகளோட பொழப்ப நான் எப்படி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்தியா கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டிங் இதனால கடந்த 1.5 வருஷமா நடந்திருக்கு.
இருக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமே. ஸோ இந்த ஒரு 5 முறையுமே இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு இப்போ புது பிரசிடென்ட்டாக வந்த ட்ரம்ப் வந்துட்டு 6 மாதம் ஆகுது. ஸோ இந்த பஞ்சாயத்தை வந்துட்டு நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் இதையுமே சேர்த்து கையில் எடுத்திருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகள் நல்லா இருக்கணும், அவங்களோட பொருட்களை வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு விற்கணும். ஸோ இதனால அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எடுத்த முடிவு தான் இப்போ இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையும் கொடுச்சலுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, ட்ரம்ப் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா இப்போ இந்தியா என்ன முடிவு எடுக்குதுன்னா இதை பற்றி சிலது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நெகோசியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்குன்றது சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இது கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இல்லை. சரி, அப்படி இன்கேஸ் இது நெகோசியேஷன்ஸ் அப்படின்றது இந்தியா கையில் எடுத்தது அப்படின்றப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கிற எல்லா விவசாயிகள் பண்ற பொருட்களுமே வாங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. முக்கியமா இந்த GM ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெனட்டிக்கலி மாடியூல் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னாக்கா அந்த மாதிரி பொருட்களை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளோட உடம்புக்கு தான் அது கெடுதல். ஸோ இதனால எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்தியா இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் வேற என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது அமெரிக்கா கிட்ட இருந்து சில நட்ஸ், காஸ்ட்லியான நட்ஸ், பாதாமா இருக்கட்டும், பிஸ்தாவா இருக்கட்டும், இது ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்துட்டு டைரியில வந்துட்டு இந்த எண்ணெய், வெண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லையா, பட்டர்லாம், இதெல்லாம் வாங்குறதுக்கான சில வாய்ப்புகள். ஸோ சும்மா ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் அமெரிக்கா கிட்ட இருந்து சில நெகோசியேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு சில சாத்தியக்கூறுகள் இருக்குன்றது சில பேரால சொல்லப்படுது. பட் இது வரைக்கும் அது அபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடையாது. சரி, அப்போ இது வரைக்குமே இந்தியா என்னதான் ஒரு அபிஷியலா கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அவங்க எடுத்த இப்போ ஒரு ஆயுதம் என்னன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தை தான் இந்தியா இப்போ கையில் எடுத்திருக்கு. இந்த ஒரு பிரிக்ஸை சம்பந்தப்பட்டு இப்போ பிரேசில்ல இருக்கிற பிரசிடென்ட் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா பிரேசில்லையும் 50% டேரிஃப் ட்ரம்பால போடப்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்க அமெரிக்கா கிட்ட கொடுக்குறீங்க, பிரேசிலுக்கு எங்க நாட்டுக்கு கொடுங்க, எங்க கிட்டயும் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரேசிலும் இந்தியாவும் இப்போ ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பேசுற லெவல்ல இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம விற்கக்கூடிய எல்லா பொருட்களும் இப்போ பிரேசிலுக்கு வந்துட்டு டைவர்சிட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது முதல் ஒரு முடிவா எடுத்திருக்கு. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்றப்போ இந்தியாவில இருந்து இப்போ சைனாக்கு வந்துட்டு நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா சைனா சைட்ல இருந்துமே ஏதாச்சும் மேபி வந்துட்டு ஒரு சில பிசினஸ் வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது. ஸோ 2வது கதவையுமே நம்ம ஓபன் பண்ண போறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்றப்போ புட்டின் அவர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு சீக்கிரத்தில் வரப்போறாரு. ஸோ அவர் வரது வந்து பேசுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே இந்த டேரிஃப் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் ஆயில் ட்ரேட்ஸ் பத்தியும் தான் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுமே நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எங்ககிட்டயும் நீங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்பிரிக்கன்ஸும் இப்போ முன் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவுக்கு கெடுதல் செய்யறாரு அப்படின்றத நினைச்சிட்டு இப்போ இந்தியாவுக்கு ஏகப்பட்ட கதவுகளை திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்தியா வந்துட்டு இன்னும் பல நாடுகள்ல அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி விற்கும் போது அமெரிக்கா கொடுக்குற ப்ராஃபிட் வந்துட்டு இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ கிடைக்குமான்றது தெரியல. பட் வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு அமெரிக்கான்ற ஒரு கதவு மூடினதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டடா லாஸ் ஆகிறதுக்கு பிரேசில், இந்த மாதிரி சைனா, அதுக்கப்புறமா ரஷ்யாவில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம விற்க ஆரம்பிச்சோம்னா லாஸ் ஆகிறத தாண்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அணி மறுபடியும் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா எல்லாருமே சேர்ந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரம்ப் வந்துட்டு இதை எப்படி சமாளிக்க போறாருன்றது தான் அடுத்த ஒரு கேள்வியா இது இருக்கும். இப்போ ட்ரம்ப் வந்துட்டு எதுக்காக அவரோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இந்தியா மேலே இவ்வளோ திணிக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ட்ரம்ப் வந்துட்டு அதிபராக ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்தது யார் தெரியுமா? அங்க இருக்கிற விவசாயிகள். இன்னைக்கு வரைக்கும் கூட ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகள் தான். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், அவரோட பிசினஸ் எல்லாம் கார்பரேட் லெவல்ல இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவோட அதிபராக மாறி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் செய்யற விவசாயிகள் தான். ஸோ விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கிறதுனால அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இந்தியா மாதிரி இருக்கிற பல கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும், அப்படி நீங்க வாங்கல அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட வர எல்லா பொருட்களும் அமெரிக்காவில் வந்துட்டு 50% ஆஃப் டாரிஃப்ல விற்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா ட்ரம்ப் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகளை வந்துட்டு காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறார். ஆனா மற்ற கண்ட்ரிஸ், உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவே என்ன நினைக்குது, அமெரிக்காவில் வாழ்ற எல்லா விவசாயிகளுமே வந்துட்டு ட்ரம்ப் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் வாழ வைக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்துட்டு என்னோட இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளோட பொழப்பை நான் எப்படி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் கேட்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது சரிதானே, அவரோட ட்ரம்போட நாட்டில் இருக்கிற விவசாயிகள் ட்ரம்புக்கு முக்கியம்னா இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் நமக்குமே நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இதனால ட்ரம்ப் சொல்றான்னு சொல்லி நம்மளோட விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிறது எந்த வகையில் சரியான ஒரு விஷயம்? இது இந்தியா மட்டும் வந்துட்டு ஏத்துக்காது. இருக்கிற எல்லா நாடுகளுமே அந்தந்த நாடுகளில் இருக்கிற விவசாயிகளை பத்தி தான் யோசிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட பிரதமர் மோடி அவர்களும் இதை பத்தி தான் யோசிக்கிறார்.
யோசிக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதனால தான் சில நெகோசியேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைச்சாலும், பட் இப்போ பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்போர்ட்ல இந்தியா வந்துட்டு அடுத்த ஒரு பல முடிவுகளை அடுத்து பல பிசினஸ் வந்து பல நாடுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு சில விஷயங்கள் நம்மளால கன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. ஸோ இதுதான் இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த டாரிஃப் வாருக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான காரணமே. இதை நீங்க டார்க் ட்ரூத்னு கூட நீங்க நினைக்கலாம். நம்ம வெறும் மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது ஏதோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ இந்த டாரிஃப் பிரச்சனை போல இருக்குது. அமெரிக்கா வந்துட்டு ரஷ்யா கூட சேர வேணாம் அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியா வந்துட்டு நான் சேருவேன் அதுக்கப்புறம் மறுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி இது மேலோட்டமாக நம்ம வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டாரிஃப் வாராக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி இது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனா நம்ம இந்தியா கூட ஒன்றா சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பிரச்சனை சாதாரணமாக யாரும் கடந்து போக முடியாது. இது நாளைக்கு பின்னே இந்தியாவை இருக்கிற பேக் போனா இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனையா இருக்குன்னா இது நமக்கான ஒரு பிரச்சனையும் தான் கூட. ஸோ இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மறக்காம எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. இப்போ இந்தியா வந்துட்டு என்ன ஒரு முடிவுகள் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிசினஸை வந்துட்டு நடுவில் இருக்கிற அந்த நட்பை முடிச்சுக்குமா, இல்லைனா ட்ரம்ப் சொல்ற மாதிரி எல்லா பொருட்களுமே வந்துட்டு இந்தியாவுக்குள்ள இறக்குமதி அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சிருமா இந்தியா அப்படின்றது என்ன விஷயம் தெரியல. இல்லைனா பிரிக்ஸோட சப்போர்ட்னால அமெரிக்காவை இந்தியா எதிர்க்க போகுதா அப்படின்றது இப்போ போக தான் தெரிய இருக்கும். இது வந்துட்டு உங்களோட கருத்து என்னன்றது உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை பல உண்மைகளை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தை காமிச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.